ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான 2 விதமான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு அதிகமாக பொருட்கள் தேவைப்படாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தியாக இன்றைக்கி எப்படி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்றதையும் பார்க்க போகிறோம். அதாவது 2 விதமான ஸ்நாக்ஸு எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ராகி மாவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் 2 கப்பாக கூட எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது தண்ணி முதல்ல நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவும் கொல கொலன்னு போயிடும். அப்புறம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி விட்டு நல்லா நம்ம கொஞ்சம் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் கையால் நாம் பிடிச்சி இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி பிழிஞ்சு மேலே வரணும். லைட்டாக இருக்கணுங்க. நம்ம கையில் தட்டுற அளவுக்கு இருக்கணும், வெடிப்பெடுப்பாக வரக்கூடாது. இப்போது இந்த மாவோட நம்ம தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பிடிச்சிருந்தா கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் இருக்குது அப்படின்ட்டு சேர்த்துருக்கேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அந்த தேங்காயோட சேர்த்து செய்கிறதுனால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேங்காய் தெரியாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு பாருங்கள். மாவு பார்த்தாலே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன்ட்டு. இப்போ இதை நம்ம தட்டும் போது கரெக்டாக வரணும். நமக்கு தட்டும் போது பார்த்தீங்கன்னா கையோடு வச்சு, அதாவது வெடிப்பு எடுப்பாக வரக்கூடாது. நல்லா மாவு நல்லா தட்டி அழகாக எடுக்கிற மாதிரி வரணும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி வரல அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் இருக்குது. இந்த மாதிரி கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவோட கவர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த கவரை மூடிட்டு ஏதோ ஒரு கப்பு இல்லை கையாலே தட்டி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எடுத்துடலாம், சூப்பராகவும் வருங்க. நம்ம நல்ல தெகிலாக தட்டி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு இந்த கேழ்வரகு அடை பார்த்திங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம அதிகமாக தின்னாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வேகாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா அதாவது நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும், டைம் எடுத்துக்காது. அதாவது வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க, கருகும் விட்டுடாதீங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி மறுபக்கம் போட்டுக்கலாங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா இதமான சூட்டில் நம்ம வேக வச்சு 2 பக்கமும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வேகணும் நல்லாவே. இது வெந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வயிற்றால போயிடும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இது அப்படி நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து நான் அதில் ஒரு 5 உருண்டை போட்டிருந்தேன் இல்லையா, அதில் 2 உருண்டை எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயமும் கீரையும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான உணவு தாங்க இது. இப்போ இதோட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிணைஞ்சு எடுக்கணும். மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுலேயுமே நம்ம மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரெக்டாக அதே மாதிரி பக்குவத்தில் நல்லா கையால் தட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அதே கவரில் வச்சு நான் எண்ணெய் தடவிட்டேன். திரும்பவும் நல்லா கையாலே தட்டி விட்டுக்கலாம். இல்லைனா கப்பு இந்த மாதிரி தெகிலாக இருந்துச்சுன்னா எடுத்து நல்லா அமுக்கி விட்டு பாருங்கள். நல்லா அழகாக ஷேப் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லாவே நைஸாக கிடைக்கும், மெலிசாக கிடைக்கும். நல்லா சீக்கிரமாகவும் வெந்து வரும். நம்ம கைகளில் தட்டி போட்டோம் அப்படின்னா மொத்தையாக இருக்கும். அதனால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், உள்ளே சரியாக வேகாதுங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடை சூப்பராக கேழ்வரகு அடை சூப்பராக வெந்துடும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்தாச்சு. இப்போ அதே ஃபேனில் நம்ம அந்த தோசைகளில் நம்ம இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா அதே நான் தோசைகளில் இதை பாருங்கள் எப்படி எடுத்து போட்டுட்டோம் பார்த்தீங்களா, ஈஸியாக வரும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதையுமே சிம்மில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே மூடி போட்டோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக குக் ஆகிரும். நல்லா தீஞ்சு போகாத அளவுக்கு நல்லா யூனாக கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடுங்க. இப்போ நமக்கு கேழ்வரகு அடை சூப்பராகவே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் அப்படியே இதையுமே ஆற வச்சுக்கலாங்க. இது ஆறட்டும். நம்ம திரும்ப முதல்ல போட்டோம் இல்லை,
அது வந்து ஆறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 அடையும் வந்துட்டு நல்லா பிச்சு பிச்சு இதில் போட்டாச்சு. கேழ்வரகு அடையை வந்து பிச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பில் செய்கிறதுனால இந்த சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி மிக்சியில் வந்து சேர்த்துட்டேன். நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் இதில் கொஞ்சமாக 2 ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு இதையுமே வந்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது கூட நான் வந்து 3/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். நல்லா இந்த நாட்டு சர்க்கரை போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே மெல்ட் ஆகி வரும். ரொம்பவும் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு அடித்து எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு 2-3 பல்ஸ் விட்டாலே அப்படியே நல்லா வந்து ஒன்றோட ஒன்று செட் ஆகிரும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து இது கொட்டியாச்சு. நம்ம போட்டிருந்த தேங்காவெல்லாம் பார்த்திங்களா நல்லாவே சூப்பராக அதிலே வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகிட்டு இப்போ இது வந்து நம்ம உருட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு தேவையான நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது ஒரு 10 ரூபா பேக்கெட் வந்து நெய் வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து இந்த தாளிப்பு கரண்டியில் வந்து ஊற்றிட்டு நல்ல நெய்யை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்த்தி தாங்க. அதாவது ரொம்ப சத்தான ஒரு உணவு தான். இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து போட்டு நல்லா வந்து செவக்க வறுத்துருங்க. அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா இதையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போது நல்லாவே நமக்கு வந்து எல்லாமும் இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக வந்து நான் வெள்ளை எள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த வெள்ளை எள் வந்து சேர்க்கறதுனால சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை பொடியை வந்து நான் முன்கூட்டியே வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையுமே சேர்த்துட்டேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாமையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம வெள்ளை எள்ளும் அதாவது வேர்க்கடலை நம்ம முந்திரி பாதாமெல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆறிட்டு அப்படின்னா நீங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் வந்து முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதோட போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா உருட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சூட்டோடு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் வந்து இலகி வரும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம சேர்த்துட்டு பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்களா நல்லா நமக்கு உருட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து செட் ஆகிட்டு சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவையான உருண்டைகளை வந்து நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சத்தான உணவு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட போன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உறுதியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவுன்னு இது நான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு இப்போ யாருமே வந்து கொடுக்கறதில்ல. அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேழ்வரகு இருந்துச்சு, முருங்கைக்கீரைலாம் வச்சு நிறையவே ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க இது. நம்மளுமே இப்பவும் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்ம சில பேருக்கு வந்து இதோட அருமை தெரியல. அதனால் நம்ம வந்து எடுத்துக்கிறதில்ல. இப்போ நம்ம வந்து 2 ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது கேழ்வரகு மாவு வச்சு நம்ம லட்டும் செஞ்சுட்டோம், நம்ம அடையும் செஞ்சுட்டோம். இப்போ அந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீட்டில் ஒரு கப் வந்து ராகி மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அடையாகட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி லட்டாகட்டும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி தாங்க. இந்த ஹெல்த்தியான உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி கொடுத்தேன். குழந்தைங்க என் ஹஸ்பண்ட் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டாங்க. இதோட டேஸ்ட் வந்து செம்ம பக்காவாக இருக்குது. மறக்காமல் வந்து ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த ஸ்நாக்ஸை வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கேழ்வரகு அடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.